பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த நாளிலும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 8 இப்படியாய் சொல்லுகிறது. கவனித்து பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை சாட்சியா வாழதான் அழைத்திருக்கிறார். இந்த சாட்சியா வாழ்றதுக்கு யாரால செய்ய முடியும்னா, ஆவியானவர் உங்க மேல என் மேல ஊற்றப்படும் போதுதான். இதோ நமக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம், ஒரு திகில் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம், பலவீனத்தை நினைச்ச பயம், நாளை தினத்தை குறிச்சு ஒரு பயம், இல்ல எதிர்காலத்தை நினைச்ச ஒரு பயம், பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம், பயம். அது எல்லா பயத்தையும் நீக்குகிறவர் ஒரே ஒருவர் தான், ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படும் போது நீங்க பலனடைவீங்க. அநேகருக்கு சாட்சியா நீங்களும் நானும் வாழுவீங்கன்னு சொல்லி இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம எதற்காக செபிக்க வேண்டியது தெரியுமா? அதிகமா ஆவியானவருக்காக செபிக்கணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீது